அசிங்கப்படுத்துறீங்க? நீங்கெல்லாம் எப்படிப்பட்ட ஆளுங்க? இவ அர்ஜுன் தாஸோட 2வது மருமவ. இத பாருமா, இவ ஒரு திருநங்க. அதுக்கு இவங்க உங்கள மாதிரி மனுஷி இல்லையா? மனிதாபிமானம் உங்களுக்கு எல்லாம் இருக்கா இல்லையா? நீங்க எல்லாம் இவளோட பேச்சை ஏன் கேட்டுட்டு இருக்கீங்க? அப்ப அவளுக்கு தானே வக்காலத்து வாங்குவா. என்ன சொல்ல வந்த? சொல்லு சொல்லு. அவ உனக்கு யாரு? இவளோட கரீனா, சொல்லு சொல்லு. சரி விடு, நான் சொல்றேன். இந்த பொண்ணு ஒரு திருநங்கைக்காக அவ நல்லா இருக்கணும்னு நினைக்கிறா. என்னாச்சு? திருநங்கைக்கு நல்லது செய்யணும்னு யாரும் நினைக்க மாட்டாங்களா? அதானே பார்த்தேன். ஒரு திருநங்கைக்கு யாரு நல்லது செய்ய முடியும்னு நினைக்கிறீங்க? எதுக்காகன்னு சொன்னா, இந்த பொண்ணு உங்கள மாதிரி புத்திசாலி இல்ல. உங்களோட சமுதாயம் ஒரு திருநங்கை கிட்ட எப்படியெல்லாம் நடந்துக்கொண்டு இவளுக்கு தெரியாதுல்ல. அம்மா, இவ ஒவ்வொரு வாட்டியும் எப்படி கரெக்டா வந்துடுறா? இவள நல்லா பாருங்க, இவகிட்ட இருந்து கத்துக்கங்க. ஒரு திருநங்க தன்னோட முகத்தை மறைச்சுக்கிட்டு உழைச்சி தன்னோட சொந்த கால்ல நிக்கணும்னு விரும்புறா, சாதிக்கணும்னு நினைக்கிறா. ஆனா நீங்கெல்லாம் இவள அசிங்கப்படுத்தணும்னு நினைக்கிறீங்க. மேல போகணும்னு நினைக்கிறவளை கீழே இழுத்து போடுறீங்க. பலகீனமானவங்களை இன்னும் பலகீனமாக்குறீங்க. நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னா, இவளுக்கு வாழறதுக்கான உரிமையே இருக்க கூடாதுன்றீங்களா? நீ வளர்னதெல்லாம் போதும், முதல்ல இவளை கூட்டிட்டு போ. வளரல் இல்ல, நீங்க சரியாதான் சொன்னீங்க. வளரல். ஒரு சிறு குறையால நீங்க எல்லாரும் திருநங்கைங்களோட சமுதாயத்தை ஒரு அசிங்கன் நினைச்சு எல்லாரும் வெளியேற்றிட்டீங்க. இங்க பாருங்க, நாங்களும் உங்கள மாதிரி மனுஷங்க தான். உங்கள மாதிரி தான் எங்களுக்கும் மூச்சு இருக்கு. உங்கள மாதிரி சந்தோஷத்தை உணர்வோம், வலிய உணர்வோம், வேதனைய உணர்வோம். ஆனா உங்கள மாதிரி தான் நாங்களும் பொறப்போம். ஆனா என்னன்னா, ஒரு சின்ன வித்தியாசத்தோட. ஆனா என்ன பண்ண முடியும்? எங்க இனத்தை சேர்ந்த திருநங்கைங்களே தன்னோட இனத்தையே அசிங்கப்படுத்தணும்னு நினைக்கும் போது உங்ககிட்ட எல்லாம் ஒழுக்க மரியாதை பத்தி நான் எதுக்காக பேசிக்கிட்டு இருக்கணும்? உங்களோட மனிதாபிமானம், உங்க எண்ணத்தை எல்லாம் நினைச்சு நீங்க வெக்கப்பட்டு தலை குனியணும். இதுதான் வாய்ப்பு. முக்கோட திறந்துடு. இங்க இருக்கிற எல்லாருக்கும் விஷயம் என்னன்னு புரிஞ்சிடும். இங்க பாரு, முக்காட திறந்துரு. என்ன நடக்குதுன்னு பாத்திரலாம். என்ன? ஏய், பேசாம நீங்க எல்லாரும் வீட்டுக்கு போங்க. உங்க எல்லாரையும் நான் அங்க வந்து பாத்துக்கிறேன். அங்கேயே உங்க எல்லார்கிட்டயும் பேசுறேன். ஆனா அது ஏய், சொன்னல, போயிடு. இப்பதான் கூத்தெல்லாம் முடிஞ்சு போச்சு இல்ல? கூத்தாடிட்டு இருந்தவங்க எல்லாம் போயிட்டாங்க. எனக்கு என்ன தோணுதுன்னா, இப்ப நீங்களும் போலான்னு. என்ன நான் சொல்றது சரிதானே? சரி, போங்க. வா போலாம். அம்மா, ஒருவேளை இன்னைக்கு கடைசி நேரத்துல இவங்க மட்டும் வரலன்னா, சௌமியா இன்னைக்கு எல்லாரும் முன்னாடி நல்லா அசிங்கப்பட்டிருப்பா. அதுக்கப்புறம் நம்ம வீட்டுக்கு என்னைக்கும் வரமாட்டா. முட்டாள். அப்படி வராம இருந்திருந்தாங்கன்னா இவங்க எல்லாருமே சௌமியோட முகத்தை பார்த்திருப்பாங்க. நம்மளுடைய மானம் தான் கப்பல் ஏறி இருக்கும்.
ஊர் மக்கள்லாம் சேர்ந்து நம்ம வீட்டு வாசல்ல நின்னு இருப்பாங்க. அம்மா அதெல்லாம் சரிதான். ஆனா இந்த சாயா ஹாப்பி அங்கிள் ஃபேமிலியை ஏன் நிறுத்தி வச்சிருக்காங்க? அதுதான் எனக்கு ஒண்ணுமே புரியவே இல்லை. விடு, கிளம்பு. இன்னும் எதுக்காக இங்கேயே நின்னுட்டு இருக்கீங்க? முதல்ல இவளை கூட்டிட்டு போங்க. அப்படியா? இவ ஒரு திருநங்கைன்ற விஷயம் உங்களுக்கு தெரியாத வரைக்கும் உங்களுக்கு இவ ஒரு நல்ல பொண்ணா இருந்திருக்கா? இவ செஞ்ச வேலையெல்லாம் உங்களுக்கு ரொம்ப நல்லா பிடிச்சிருந்தது. உங்க குழந்தை இவ மடியில விளையாடினா, அப்புறம் நீங்க இவ சமைச்ச சாப்பாட்டை விரும்பி சாப்பிட்டீங்க. இப்பெல்லாம் உங்களுக்கு இவ நல்லவளா தெரிஞ்சால? இப்போ இவ திருநங்கைன்ற விஷயம் தெரிஞ்சதும் ஏன் இப்ப இவ அசிங்கமா தெரியறாளா? அம்மா அப்பா இவங்கள அனுப்பாதீங்க. இவங்க எனக்காக சாக்லேட் மில்க் ஷேக் செஞ்சு கொடுப்பாங்க. வாய மூடுறா. பெரியவங்க பேசிட்டு இருக்கோம்ல. என்னைக்கு இவன் வாய மூடுவீங்க? அதுக்கப்புறமா இவன் கேக்குற ஒவ்வொரு கேள்விக்கும் நீங்க பதில் கண்டிப்பா கொடுத்துதான் ஆகணும். இதுக்கு என்ன அர்த்தம்? இதெல்லாம் கட்டாயமா? நீங்க என்ன நினைக்கிறீங்க? இப்படி கெஞ்சி கதர்னா இவளை வேலைக்கு வச்சுக்குவேன்னா? இவ எனக்கு தேவையில்லை, கூட்டிட்டு போங்க, சீக்கிரம் போங்க. இவள நான் மறுபடியும் உங்களை வேலைக்கு வைக்க சொல்லி நான் கேட்க மாட்டேன். ஏன்னா ஒரு நேர்மையான நியாயமான பொண்ணு இவ உங்ககிட்ட வேலை செய்யறதுக்கு நீங்க தான் கொடுத்து வைக்கல. இது மட்டும் தான் என்னால சொல்ல முடியும். எத்தனை நாள் இவ வேலை செஞ்சாலோ அத்தனை நாள் காசு இவகிட்ட கொடுத்துருங்க. சீக்கிரமா கொடுங்க. கொடுங்க. இந்தா. இந்தா வாங்கிக்க. இது நீ உழைச்ச காசு, உரிமையோட வாங்கிக்க. குடி. வா. ரொம்ப நல்லா இருக்குப்பா. ரொம்ப நல்லா பண்ண அருண். தேங்க்யூ சார். நீங்க கலக்கிட்டீங்க அருண். நீங்க தீ கூடயும் விளையாடுவீங்களா? அதுவும் இவ்ளோ சுலபமா? உங்களுக்கு தீ கண்ட பயம் இல்லையா? இதுதான் காதல். காதலனோட தீ இதயத்தில் இருக்கும்போது இந்த தீப்பந்தெல்லாம் இவனை என்ன செய்ய முடியும்? அருணை மேனேஜர்கிட்ட கூட்டிட்டு போய் காசு வாங்கி கொடுப்பா. அருண் சார், நீங்க என் கூட வாங்க. வாங்க சார், உங்க சீன் ரெடி. இதுக்கு மேல நீங்க தான் செய்யணும். ஓகே சார். இரு சார். இந்த அருண் இருக்கான்ல, அவனுக்கு எப்படிப்பட்டவன் தோணுது? சார், அவன் பிரமாதமான ஆள் சார். சென்னைக்கு போய் ஹீரோ சான்ஸ் ட்ரை பண்ணார்னா சும்மா பின்னு பின்னிடுவார் சார். சார், ஆனா சென்னையில் இந்த மாதிரி 1000 பேர் சுத்திட்டு இருப்பாங்க சார். ஆனா சார், உங்களை மாதிரி எல்லாருக்கும் அம்மா வயிற்றுல பிறந்தப்பவே ஹீரோ ஆகணும்னு எழுதி வச்சிருக்குமா சார்? சார், உங்களுக்கு ஷார்ட் ரெடி, வாங்க. சார் நீ போ, நான் வரேன். ஒருவேளை அருணோட பொண்டாட்டிக்கு தாம் புருஷன் உயிருக்கு மிஞ்சின ஸ்டண்ட்டை பண்ண போறான்னு தெரிஞ்சதுன்னா என்ன ஆகும்? ஆனா அதுக்கு முன்னாடி நான் இவனை பத்தி தெரிஞ்சுக்க வேண்டியது இன்னும் பாக்கி இருக்கு. அதுக்கப்புறம் நான் நினைச்ச காரியம் ரொம்ப சுலபமா முடிஞ்சிடும். சௌமியா, உனக்கு ஒன்னும் நடக்காது. நாங்க இருக்கும்போது நடந்துருமா என்ன? ஆமாக்கா, ஒருவேளை உங்களுக்கு உங்களை பத்தின உண்மை தெரிஞ்சா கூட என்ன ஆயிட போகுது? உங்களுக்கு நாங்க இருக்கோம், அருண் இருக்காரு. உலகமே ஒண்ணு சேர்ந்து வந்தாலும் உங்களை எதுவும் செய்ய முடியாது. ஆனா என்ன பத்தி ராணி கரீனாக்காவுக்குலாம் யார் சொல்லிருப்பாங்க? வருண் ஃபோன் பண்ணி சொல்லிருப்பான். அப்புறம் as usual இது அத்தையோட வேலையா தான் இருக்கும். பாத்தியா? இது வெறும் ட்ரெய்லர் தான். இனிமே உனக்கு நல்லா புரிஞ்சிருக்குமே. நீ இந்த ஊருக்குள்ள யாருக்கும் வேலைக்காரியா இருக்கிறது கூட உனக்கு தகுதி இல்லை. உன்னுடைய தகுதி என்னன்னு தெரிஞ்சுக்க சௌமியா. அரசாங்க இடத்துல நீங்க போட்டிருக்கிற இந்த குடிசை உங்களுடைய கனவு மாளிகையா மாற